லிபியா அருகே அகதிகள் மீன்பிடி படகு கவிழ்ந்த விபத்தில் 25 பேர் பலியாகினர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 400 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். லிபியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு சுமார் 700 அகதிகள் மீன்பிடி படகின் மூலம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அகதிகள் சென்ற படகு மத்திய தரைக்கடலில் சென்றபோது விபத்திற்குள்ளானது. இந்த விபத்து பற்றிய தகவல் கிடைத்தவுடன் இத்தாலி நாட்டு கடற்படை மற்றும் கடலோர காவல் படையைச் சேர்ந்த கப்பல்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டன. கடலில் மூழ்கியவர்களை தேடும் பணியில் 3 கப்பல்கள், ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. காணாமல் போனவர்களின் கதி என்ன என்பது பற்றி இதுவரை தெரியவில்லை. இதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்த விபத்திற்கான முழுமையான காரணம் இதுவரை தெரியவில்லை. அகதிகள் சென்ற மீன்பிடி படகு அதிக பாரம் தாங்காமல் மூழ்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மீட்பு பணிகளில் வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். லிபியாவிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக படகுகள் மூலம் ஆபத்தான முறையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி வருகின்றனர். சட்டவிரோதமாக தப்பி வருபவர்கள் பயணம் செய்யும் படகுகள் விபத்துகளில் சிக்குவது அதிகரித்து வருகிறது. கடந்த வாரத்தில் லிபியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளை ஏற்றி வந்த படகு இத்தாலி அருகே மத்திய தரைக்கடலில் மூழ்கியதில் 400 பேர் பலியாகினர். மீண்டும் அதே பகுதியில் மற்றொரு விபத்து நிகழ்ந்துள்ளது. லிபியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு சென்ற அகதிகளின் படகுகள் விபத்திற்குள்ளான சம்பவங்களில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச அகதிகள் மையம் தெரிவித்துள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.